ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நிரஞ்சனா லாவ்ஸ். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் ஸ்மூத்தாக இல்லை, சில்கியாக இல்லை, அண்ட் ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, டேண்ட்ரஃப் இருக்குது, ஸ்ப்ளிட் ஹேர்ஸும் நிறைய இருக்குது. அப்படின்றவங்களுக்கு இந்த ஹேர் டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்னென்ன வேணும்னா, செம்பருத்தி இலை. நீங்கள் வந்து செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அண்ட் இது கூட சின்ன சின்ன பூ இருக்கு இல்லையா, அந்த பூவும் எடுத்துக்கோங்க. அண்டு பெரிய பூ இருக்கு இல்லையா, பெரிய பூ இருந்தால் நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 20 அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக பிங்கிஷ் ஷேட் வரும், இதுவும் எடுத்துக்கலாம். இதை விட அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அந்த கலரும் நீங்கள் எடுத்துக்கினா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக வர சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த செம்பருத்தி இலை அண்ட் அந்த பூவு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் போடும்போது நிறையா வந்து அழுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி எடுத்துருங்க. எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த வாஷு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா பூச்சி இருக்கலாம் அதில், செம்பருத்தி இலையில். ஸோ அதனால ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இது கூடவே நீங்கள் என்னென்ன போடணுன்னா, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அண்ட் கத்தாயோட இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணலாம். ஹேர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஹேர்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து வாட்டரில் அப்படி இல்லைனா கூட ஆயிலாக கூட இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆயில் எப்படி பண்ணணும் அப்படின்றது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த கத்தாயை எடுத்துருக்குல்ல, ஸோ இதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா ஜல்லியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணலாம். இல்லைனா இது மட்டுமே வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துட்டு இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாமே நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம. இது கூட கொஞ்சம் ஆனியன் கூட ஆட் பண்ணுறேன். ஆனியன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஹேர் க்ரோத்துக்கு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஆனியன் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆனியன் செட் ஆகாது. அப்படி இல்லாதவங்க நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், வெந்தயம் போட்டிருக்கேன். அண்ட் கருவேப்பிலை, வெந்தயம், செம்பருத்தி இலை, கத்தாயா அண்ட் செம்பருத்தி இலையோட இலை இருக்கு இல்லையா, அது பூவு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இப்போது தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 கிளாஸ் இருக்கு இல்லையா, அது ஒரே கிளாஸ் ஆகுற மாதிரி அளவுக்கு இது கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டால் தான் அதோட அந்த சில்கியாக அந்த ஸ்மூத்தாக வரும்ல, இதுவே வந்து ஒரு ஜல்லி மாதிரி ரெடி ஆகிடும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரெடி பண்ணும்போது ஜல்லி ஸ்ட்ரக்சரில் வந்துடும். வெறும் அந்த இலை மட்டும் போட்டிங்கன்னா செம்மையாக ரிசல்ட் இருக்கும். அண்ட் இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வரும் உங்களுக்கு. இன்னுமே நான் வந்து எனக்கு இப்போதைக்கு இது தேவைப்படல அப்படின்ற மாதிரி தான், சில பேருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மிக்சியில் போட்டு அரைச்சி போடுறது. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அதுவும் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபில்டர் வந்து எப்படி பண்ணணுன்னா, அது கிளாத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இதை டைரெக்டாகவே இந்த வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள், இப்போ க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை ஆற வச்சிடணும். ஒரு 1/2 hour அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இந்த வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ரு வந்து நம்ம ஹேர்ஸில் அப்ளை பண்ணுறதுனால சூப்பரான சில்கி ஸ்மூத்தாக ஹேர் க்ரோத்தும் செம்மையாகும். ரிசல்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள். அண்டு ஒரே தடவை எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதோட அப்ளிகேஷன் நான் இந்த வீடியோவில் பண்ணலை, பிகாஸ் லென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காட்டுறேன்.
ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் எப்பயும் போல் ஹேர்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்கும். ப்ராசஸ் வந்து நிறையா வீடியோஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான், சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அண்ட் அகெயின் ஒரு பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye, take care, see you all, love you.